அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். இந்த வருடத்திற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். சித்திரை மாதம் 28ஆம் தேதி, மே மாதத்திற்கு 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:19 குரு பகவான் ரிஷப ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் இருந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் மிதுன ராசியில் பிரவேசம் செய்கிறார். இனி ராசிகளுக்கான பலன்கள். மாமன் காரகரான புதனை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இது நாள் வரை தங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது தங்களது ஜென்ம ராசியிலேயே வந்து அமர்ந்து இருப்பதால் விரய குருவை விட ஜென்ம குரு மோசமானவர் என்பது பொதுவான கருத்து. ஆனால் சில முக்கியமான விஷயங்களில் நன்மைகள் நிறைய கிடைக்கும். இதனால் தங்களுக்கு நல்ல காலம்தான். ஜென்ம குரு வனத்திலே என சொல்லுவார்கள். தங்களது சொல்லிலும் செயலிலும் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. தொழிலில் தற்சமயம் அதிக அளவில் முதலீடு செய்யாமல் இருப்பது நல்லது. தங்களது ஒவ்வொரு செயலிலும் முன் யோசனையுடன் செயல்படுவது மிக மிக அவசியம். தங்களது ஜென்ம ராசியில் அமர்ந்துள்ள குரு பகவான் அங்கிருந்து கொண்டு தங்களது ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் வீட்டை பார்ப்பதால் தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். தங்களது ராசிக்கு 5ஆம் இடமானது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம் போன்றவற்றை குறிப்பதால் தாங்கள் முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் தங்களுக்கு உதவ முன்வரும். நீங்கள் செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றி அடையும். பல காலமாக நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்காக கோயில், குளம் என சில அன்பர்கள் செல்வீர்கள். நிறைய புண்ணிய காரியங்களை மேற்கொள்வீர்கள். நீண்ட காலமாக திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணமாகி நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பேரையும் தரப்போகின்றார். குரு பகவான் மிதுன ராசி அன்பர்களது வீட்டில் மங்கள ஓசையை கேட்க செய்வார். தங்களது மகன் அல்லது மகளின் திருமணத்தை திட்டமிட்டபடி நடத்தி முடிக்க வாய்ப்புகள் உண்டாகும். சில அன்பர்களது குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி கற்கவும் வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்து உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி நல்ல பண வரவு கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இதுநாள் வரை இருந்து வந்த இழுபறியான பஞ்சாயத்துக்கள் இனி நல்ல முடிவிற்கு வரும். 7ஆம் இடம் என்பது கணவன் மற்றும் மனைவிக்கு உரிய இடமாகும். திருமணமாகி மன வாழ்க்கையில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு அவைகள் எல்லாம் நல்லபடியாக முடிந்து நன்மைகள் ஏற்படும். கணவன் மனைவிக்குள் நல்லுறவும் இணக்கமான அன்பும் நிலவும். ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வார்கள். கணவன் மற்றும் மனைவி வழியில் இருந்து சொத்துக்கள் கிடைக்கும். குரு பகவான் தங்களது ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் 9ஆம் இடம் என்பது சௌபாக்கிய ஸ்தானம் ஆகும். வாழ்க்கையில் நல்ல வசதிகள் பெருகும். நிம்மதியும் மகிழ்ச்சியும் மனதில் நிலவுவதுடன் பணவரமும் பொருள் வரவும் தாராளமாக இருக்கும். வழக்கில் இருந்து வந்த தந்தை வழி சொத்துக்கள் தங்களை வந்து சேரும். தந்தையின் வழியில் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். தொழிலிலும் நல்ல முன்னேற்றத்தை காண்பீர்கள். குரு பகவான் பார்க்கும் இடங்களில் நல்ல பலன்கள் கிடைத்தாலும் தான் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் சில பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இதனால் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது. தங்களது அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்மையும் அனாவசிய பயமும் குரு பயிற்சியால் சில அன்பர்களுக்கு ஏற்படும். சில அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் நன்மை தீமை ஆகிய 2 பலன்களையும் ஏக காலத்தில் அனுபவிக்கும்படியான சூழ்நிலைகளும் ஏற்படும். ஜென்ம குருவின் செலவுகள் அதிகரிக்கும் என்றாலும் அவைகள் சுப செலவுகளாகவே இருக்கும். வியாழக்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வர நல்ல மகிழ்ச்சியுடன் தாங்கள் காணப்படுவீர்கள். திருக்கஞ்சனூரில் அருள்பாலிக்கும் அக்னீஸ்வரரையும் தட்சிணாமூர்த்தியையும் பூச நட்சத்திரத்தில் வழிபட்டு வாருங்கள். தங்களுக்கு பல வழிகளிலும் நன்மைகள் உண்டாகும். வியாழன் கிரகம்தான் தேவர்களின் குரு என்று அழைக்கப்படுகிறார். குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதற்கு 1 வருடம் எடுத்துக்கொள்வார். குரு பகவான் தான் இருக்கும் வீட்டில் இருந்து 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். இவர்
செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். குரு பகவானுக்கு புத்திரகாரகன் என்ற பெயரும் உண்டு. ஒரு ஜாதகருக்கு புத்திர பிராப்தி உண்டாவதற்கு அவரது ஜாதகத்தில் குரு பலம் குறையாமல் இருக்க வேண்டும். கல்வி, வேலை, திருமணம், புத்திர பாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைக்க குரு பகவானின் அருள் அவசியம். எனவேதான் நவகிரகங்களில் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கிறது என பலரும் எதிர்பார்க்கிறார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நன்மை செய்யும் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டு உள்ளது. நிகழப்போகும் குரு பயிற்சியால் எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த இடத்தில் குரு அமர்கிறார், எந்தெந்த இடங்களில் பார்வையிடப் போகிறார், அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் நடக்கப் போகிறது என நாம் பார்க்கலாம். 2ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல பண வரவினை தருகின்றார். 5ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது தனலாபம், புத்திர லாபம், புத்திர பாக்கியம் போன்றவற்றை வழங்குகின்றார். 7ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது சமுதாயத்தில் மதிப்பு, மரியாதை மற்றும் செல்வாக்கினையும் நல்ல தனவரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது குடும்பத்தில் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தனவரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும் போது நல்ல லாபத்தையும் தாங்கள் நினைத்தவைகளை நிறைவேற்றுவதற்கு உண்டான காலத்தையும் உருவாக்கி கொடுக்கின்றார். 7 இடங்களில் கோச்சார குருவினால் சுமாரான பலன்களே நடைபெறும். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3, 4, 6, 8, 10 மற்றும் 12ஆம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அசுப பலன்களை தருவார் என ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ளது. ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு வீட்டில் வீணான வாக்குவாதம், கலகங்கள் மற்றும் சாதகமற்ற சூழ்நிலைகளை உண்டு பண்ணும். சில அன்பர்களுக்கு குரு பகவான் ஜென்ம ராசியில் இருக்கும் போது தாம் வகித்து கொண்டிருக்கும் பதவியை பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு அல்லது வேண்டாத இடமாற்றம் ஏற்படும். ராசிக்கு 3ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது ஜாதகருக்கு உடல்நலம் பாதிப்படைவதற்கும் தாங்கள் வகித்து வரும் பதவிக்கே ஆபத்தையும் உண்டு பண்ணுகின்றார். மனமும் அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். சில அன்பர்களுக்கு மரண பயமும் ஏற்படும். ராசிக்கு 4ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது உற்றார் உறவினர்கள் மூலமாக தொல்லைகள் மற்றும் துன்பங்களை உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் போட்டி பந்தயங்களில் ஈடுபட்டு பொருள்களையும் இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பெரும்பாலும் உடல்நல பாதிப்புகளையே உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு செய்யாத தவறுக்காகவும் தண்டனைகளை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். ராசிக்கு 8ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது மரணத்திற்கு நிகரான கஷ்டங்களை கொடுக்கின்றார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது சில அன்பர்களுக்கு தான் வகித்து வரக்கூடிய பதவிகள் பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது பதவியை பறந்து போக செய்து விடுகின்றார். மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டத்தையும் உண்டு பண்ணுகின்றார். ராசிக்கு 10ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது சில அன்பர்கள் தங்களது தவறான செய்கையால் பதவி, அந்தஸ்து போன்றவற்றை பறிபோக செய்து வறுமை நிலைக்கும் சென்று விடுகிறார்கள். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தனவிரயம் மற்றும் தங்களது நிலைமைகளை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல் போன்றவற்றை குரு பகவான் செய்கின்றார். ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வரும்போது ஒரு விதமான மரணம் பற்றிய கவலையையும் உண்டு பண்ணுகின்றார். அத்துடன் சில அன்பர்களுக்கு பதவி இறக்கமும் ஏற்படுவதுடன் அதிக செலவுகளும் ஏற்பட்டு வருமானத்திற்காக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளையும் செய்கின்றார் என பழம்பெரும் ஜோதிட நூல்களில் குறிப்பிடப்பட்டு உள்ளது. குரு பெயர்ச்சிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை என்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சம்ஹாரமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். வியாழக்கிழமை என்று
குரு பகவானின் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாகவும் தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். இங்கு சொல்லப்படுபவைகள் எல்லாம் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று வரும் தசை புத்திகளுக்கு ஏற்ப மாற்றம் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள்.